சூழியலின் புதிர். அத்தியாயம் 8. காட்டுப்புற கோவிலை நோக்கிய பயணம். அவர்கள் இருவரும் பேசியபடி செல்ல தூரத்தில் ஒரு கோவில் தெரிவதை பார்த்தான். பார்த்திவ் திலகரிடம் இதுதான் அந்த கோவில் என கேட்டுவிட்டு தன் கையில் வைத்திருந்த வரைபடத்தை பார்த்தான். திலகரும் இது என்ன என கேட்க இந்த கோவிலை பற்றிய வரைபடம் என கூறி முடித்தான். அவர்கள் நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் அந்த காட்டுப்புற கோவிலை அடைந்தார்கள். அவர்கள் கோவிலை அடையும் போது அவர்கள் அங்கு தனியாக இல்லை என்பதை மட்டும் உணர்ந்தார்கள். அவர்களை சுற்றி ஏதோ ஒன்று உள்ளது என உணர்ந்தார்கள். காற்று திடீரென வேகமாக வீச ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் நிலைத்தடுமாறும் அளவிற்கு காற்று வீசியது. அவர்கள் அங்கும் இங்குமாக சென்று கோவிலின் முதற்படியை தொட எதிர்பாராமல் காற்றின் வேகம் குறைய ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் கோவிலின் வாயிற்கதவை அவர்களால் திறக்க முடியவில்லை. கோவிலின் வெளிப்புறத்தில் பார்க்கலாம் என தேடி சென்றார்கள்.